சரி, அவனுக்கே கொடுத்துருங்க. சார், நீங்க ஏழை எடுத்ததுக்கான தொகைக்கு செக்க கொடுத்துட்டு டாக்குமெண்ட் வாங்கிக்கோங்க. இந்தாங்க சார். சார் கொடுங்க சார். தேங்க்யூ. இதை வாங்கிக்கோங்க. மேடம் வாங்கிக்கோங்க மேடம். இந்தாங்க மேடம், டாக்குமெண்ட் அவர்கிட்ட கொடுத்துருங்க மேடம். ஏழை இதோட முடிஞ்சது. ஓகே, நாங்க வரோம். அப்ப நாங்க போயிட்டு வரோம் மேடம். வரேன் சார். வரேன் மேடம். தேங்க்யூ சார். இது நான் எனக்காக வாங்கல. இது நீங்க முத ஆரம்பிச்ச கம்பெனில உங்க ராசியான கம்பெனி வேற நல்லா ரன் ஆயிட்டு இருக்கு. இதை நீங்க ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் தான் உங்களுக்கு நிறைய சொத்து சேர்ந்துச்சுன்னு நீங்க என்கிட்டயே சொல்லியிருக்கீங்க. அப்படிப்பட்ட கம்பெனி வேற யார் கைக்கும் போயிடக்கூடாதுன்னு தான் நானே அதை விலை கொடுத்து வாங்கிட்டேன். என்னை பொறுத்த வரைக்கும் இந்த கம்பெனிக்கு எப்பவுமே நீங்க தான் முதலாளி. வாங்கிக்கோங்க. என்னடா எனக்கு பிச்சை போடுறியா? இந்த மாதிரி சினிமா டயலாக் எல்லாம் பேசினா நான் உன்னை நம்பிடுவேன்னு நினைக்கிறியா? என் கம்பெனிய துரோகம் பண்ணி வாங்கிட்டேல்ல? உனக்கு துரோகம் பண்றது என்ன புதுசா? நீ இதுக்கு பதில் சொல்லியே தீரணும். நான் திருப்பி கொடுக்கிற காலம் ரொம்ப தூரத்துல இல்ல. அவ ஒரு துரோகி, நம்பிக்கை துரோகி. அவனை பத்தி என்கிட்ட பேசாதீங்க. மாப்பிள்ளையவா நம்பிக்கை துரோகின்னு சொல்ற? அவர் நம்ம குடும்பத்துக்கோ உனக்கோ அப்படின்னா துரோகம் பண்ணாரு. அவர் நம்ம குடும்பத்துக்கு நல்லது மட்டும் தான் செஞ்சிருக்காரு. இதே செங்கல் சூளையில அந்த தொழிலாளர்களுக்கு போனஸ் கொடுக்க முடியாம நீ தடுமாறி நின்னப்போ தன்னுடைய இடத்தை வித்து நீ அவமானப்படாம இருக்கணுங்கிறதுக்காக பணத்தை கொடுத்தாரு. அது மாதிரி தட்டியா? இப்படி எல்லாம் லேபர்ஸ் கிட்ட நல்லது செய்யற மாதிரி நடிச்சுதான் அவங்கள தான் பக்கம் இழுத்துக்கிட்டான். இப்போ அவங்களாலதான் கம்பெனிய விக்கிற அளவுக்கு வந்துச்சு. லேபர்ஸ் ஒழுங்கா ஏன் பக்கம் இருந்தா நான் ஏன் விக்க பாப்பேன்? அவர் என்ன நல்லது செஞ்சாலும் அத தப்பா பாக்குற முடிவுக்கு வந்துட்டீங்க. நீங்க ஒத்துக்கிட்டாலும் இல்லைனாலும் அவர் நமக்கு செஞ்சது நம்ம குடும்பத்தோட நல்லதுக்காக தான். நீங்க வன்மத்தோட பேசுறதால அது தப்பாயிடாது. சும்மா சும்மா அவனை நல்லவன சொல்லி என்ன கடுப்பேத்தாத. என் குடும்பத்தை சேர்த்து வைக்க அவன் யாரு? நீங்க எல்லாரும் அவன் செஞ்ச தப்ப வந்து நியாயப்படுத்துறீங்களா? அவனை பாக்குறப்பெல்லாம் இவ்வளவு நாள் நம்மள ஏமாத்தி முட்டாளாக்கி இருக்கான்னு உள்ளுக்குள்ள கோவம் எல்லாம் எரிமலையா வெடிச்சுக்கிட்டு இருக்கு. அவனை எந்த ஜென்மத்திலயும் என்னால மன்னிக்க முடியாது. சின்னத்த, நீங்க என்னைக்கு சகலையை ஜெயிச்சிருக்கீங்க? இப்ப மட்டும் ஜெயிக்கிறதுக்கு வீணா அவர்கிட்ட மோதி அவமானப்படாதீங்க. டேய், அவனை வீட்டை விட்டு துரத்துனதே எனக்கு பெரிய வெற்றி தான்டா. ஓ, என்ன இங்க இருந்து துரத்தவே முடியாது, நான் தான் உங்களை துரத்துவேன்னு
மார் தட்டி சொல்லிட்டு இருந்தானே இப்ப மூக்குடைஞ்சு போய் வெளியே போயிட்டான். சின்னத்த அவரு டெம்பரவரியா தான் போயிருக்காரு. திரும்பி வருவாரு. வந்து உங்க எல்லாரையும் ஓட விடுவாரு. பாருங்க. அதையும் பாத்தரலாம். பாருங்க பாருங்க, அவர் சீக்கிரமே திரும்பி வருவாரு. நீங்க யாரு எப்பேற்பட்டவங்கன்னு அம்மாக்கு தோலை உரிச்சு காட்டாம விட மாட்டாரு. அப்ப யார் ஜெயிச்சாங்கன்னு உங்களுக்கே தெரியும். உனக்கு எவ்வளவு பெரிய மனசு. அவங்க மனசு நோக கூடாதுன்னு நீ இதெல்லாம் யோசிச்சு செய்யறல்ல. ஆனா அவங்க உன்னை புரிஞ்சுக்காம ஒரே அடியா வெறுத்து ஒதுக்குறாங்க. நம்மளையும் பிரிச்சு வச்சு வேதனைப்படுத்துறாங்க. உன்னை எப்பதான் புரிஞ்சுக்க போறாங்கன்னே தெரியல. சீக்கிரம் எல்லாத்தையும் புரிஞ்சுப்பாங்க. நீ இதை பத்திலாம் ரொம்ப யோசிச்சு குழப்பிக்காத. நிம்மதியாரு. நான் எல்லாத்தையும் பாத்துக்கிறேன். சரி, நான் வரட்டுமா? பாத்து போ.